ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் காரனோடையில் கோயில் அருகே இருந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்ட நிலையில் அடுத்த நாளே மீண்டும் அந்த கடை திறக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பொன்னேரி ஜமாபந்தியில் அந்த டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி மனு அளித்த அப்பகுதி மக்கள் கடையை மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். நான் காரனோடை பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு இன்னைக்கு ஜமாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக தலைமையேற்றிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து 717 ஒயின் ஷாப் வந்து மூடுறதா ஒரு ஸ்கூல், அப்புறம் பேருந்து நிலையம், அப்புறம் வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மூடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஒயின் ஷாப் காரோட பஜாரில் இயங்கிட்டு இருக்கிற ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இது போல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 717 கடையில் வந்து எடுக்கிறதா சொல்லி அறிவிப்பு கொடுத்த மறுநாள் மட்டும் மூடிட்டு, மறுநாள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இல்லைன்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2 வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். நாங்கள் அந்த 2 வாரம் டைமும் போயிடுச்சு. அப்புறம் 30ஆம் தேதி 31ஆம் தேதின்ற அந்த ஒரு டேட்டு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் மூடாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதனால் இப்போ இன்னும் 2 நாளில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் கடையை மூடாமல் இருந்துட்டு இருந்தா அப்போ அந்த 717 கடையில் எந்த கடை ஓப்பன் மூடுறாங்கன்றது தெரியாமல் இருக்குது. உடனடியாக 2 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தது புதுசாக தலைமையேற்றிருக்கிறோம் நம்ம முதலமைச்சர் அவங்க ஆணை 500 மீட்டர்ன்ற லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 500 மீட்டருக்குள்ளே தான் இந்த 3மே வருது. அதாவது ஸ்கூல் வருது, பேருந்து நிலையம் வருது, கோவில் ஒன்று, விநாயகர் கோவில் ஒன்று வருது. இது இருந்தும் ஒரு பண்ணலைன்னா இப்போ கீழே இருக்கிற ஆஃபீஸருங்கெல்லாம் இதுடைய பொசிஷனை வந்து மேலிடத்துக்கு கொண்டு போகிறாங்களா கொண்டு போகலையான்றது எங்களுக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. இன்னைக்கு ஜமாபந்தியில் வந்து நான் மறுபடியும் வந்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா கலெக்டர் வரைக்கும் இப்போ 2 வருஷமாக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருந்த ஒரு ஒயின் ஷாப் கதையை இன்னைக்கு ஜமாபந்திலையும் கொடுத்துருக்குறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த வகையில் ஏன்னா இப்போ முதலமைச்சருடைய கோரிக்கை கீழ்மட்டத்திலிருந்து செயல்படலையா அல்லது மேல் மட்டத்திலிருந்து இதுக்கு ஒத்துழைக்கலையான்றது எங்களுக்கு தெரியல. பொதுமக்கள் வேற வகையில் என்ன பண்ணால் மூடுவாங்கன்றதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தான் அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கையை நிறைவேற்றுறதாவே தெரியல. தனிப்பட்ட இந்த ஒரு கடைக்கே இதே போல் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் 717 கடைன்றது வந்து கண்டிப்பாக இதே போல், ஏன்னா இது 2 வருஷமாக நாங்கள் ஒரு போராடுற கடையே மூடலன்னா மற்றபடி இவங்க எப்படி ஆய்வு பண்ணி மூடுவாங்க? சந்தேகம் தான் வருது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஆட்சி அமைச்சர் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. புதிதாக வந்திருக்கிறவரும் அதே போல தான் இருப்பாரான்றது எங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நிறைய இடத்துல நடக்குதுன்றாங்க. எங்க எதிரிலே நடக்கிறது இந்த ஒயின் ஷாப். இதை மூடினாதான் அவருடைய தலைமையில அரசு நடக்குது, அரசு அதிகாரிகளும் வேலை செய்வாங்கன்றது இதை வச்சுதான் நாங்க நம்ப முடியும். இனி வருங்காலத்துல உள்ள செயல்பாடை வச்சுதான். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.